அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க மூல நட்சத்திரம். 18 நட்சத்திரத்தை பத்தி சென்ற வாரம் பார்த்தோம். இப்போ 19ஆம் நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரத்தை பத்தி வந்து பார்க்க போறோங்க. இந்த மூலம் பார்த்தோம்னா டிஎன்ஏல செவ்வாயோட கர்மாவன்னு வாங்கிக்குது. மூலங்கிறது கேது. அப்போ செவ்வாய் கர்மா பிளஸ் கேது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். மூல நட்சத்திரத்துல பிறந்தாங்க அப்படின்னா அண்ணன் தம்பி இருந்தா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அக்கா தம்பி இருந்தாங்க அப்படின்னாலே வந்து வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ வந்து நீங்க வந்து இந்த சொத்து சம்பந்தப்பட்டதுல வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து வந்து போனா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கேதுங்கிறது நாணகாரம். அப்போ அந்த நாணத்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மூல நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேக்சிமம் இவங்களுக்கு வந்து அண்ணன் அக்கா தான் வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு இளைய வாரிசு வந்து வராது. மூலத்துக்கு அப்புறம் வந்து தம்பியோ தங்கச்சியோ வர்றது ரொம்ப ரேரு. ஏன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஆண் வாரிசு வராமல் பெண்கள் தான் வந்து வருவாங்க. இளைய சகோதரன் சகோதரி சகோதரி மட்டுமே வருவாங்க. சகோதரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப வந்து கம்மி. செவ்வாயோட கர்மா வந்து வாங்கிக்கணும். இப்போ செவ்வாயோட கர்மா அப்படின்னாலே பார்த்துக்கணும் அப்படின்னாலே யூனிஃபார்ம் சர்வீஸு மோட்டார் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே வந்து இங்கே வந்து நல்லா வந்து மோட்டார் தொழில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து வந்துருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா கேது நடந்தாலே வந்து ஒரு விபத்தை வந்து கொடுத்துரும். இப்போ இந்த மூல நட்சத்திரம் பிறந்தாங்க பார்த்தீங்கன்னா கேது ஆரம்பத்துல குழந்தையிலே வந்துடும். இப்போ குழந்தையிலே வரனால அடுத்தது வர்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் தான் வந்து வந்து வரும். அதாவது யாருக்கும் கேது விஷயம் நடந்தாலும் ஒரு விபத்துகளை வந்து கொடுக்கும். இந்த மூல நட்சத்திரக்காருக்கு சின்ன வயசுலேயே வரனால நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி மகம் மூலம் இவங்கெல்லாம் வந்து வண்டி ஓட்டுறதுல டிரைவிங் சம்மந்தப்பட்டது மோட்டார் சம்மந்தப்பட்டதுல ரொம்ப அக்கறையாக ஸ்பீடாக வந்து ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவாக அந்த கேதுங்கிறது ஒரு நாணத்தை வந்து அதில் வந்து கொடுக்கும். ஸோ டிரைவராக ஆரம்பிச்சும்போது அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்கார டிரைவரை வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். மூல நட்சத்திரக்கார இருந்தாலே வந்து நல்ல ஒரு அதாவது ஒரு நாணத்தை வந்து கொடுக்கும். மோட்டார் சம்மந்தப்பட்டதில்ல டிரைவிங் சம்மந்தப்பட்டதில்ல. அப்போ இந்த மூலம் பார்த்தோம்னா ஆஞ்சநேயர்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து நீங்கள் பண்ணணும். ஆஞ்சநேயர் பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் எப்படி இருக்காரோ அந்த பலம் வந்து இந்த மூல நட்சத்திரக்காருக்கு வந்து இருக்கணும். எல்லா மூல நட்சத்திரக்காருக்கும் அவங்க ஒல்லியா இருந்தாலும் அந்த பலம் வந்து இருக்கு. ஆஞ்சநேயரோட பலம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து செவ்வாய் எப்படின்னு பார்த்தோம்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டவங்களுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்றது வந்து நல்லது. அதாவது யூனிஃபார்ம் மெடிக்கல் நர்ஸாக இருப்பாங்க, போலீஸு யார் யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யறாங்க அவங்களுக்கு உணவு தானம் பண்றது வந்து ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மூல நட்சத்திரம் ஒரு பிறவியில வந்து அதாவது ஒரு பிறவியில பிறந்து அதே ஃபேமிலியில மறுபடியும் வந்து பிறந்திருக்காங்க. மறுஜன்மம் மூலம் அப்படின்னாலும் மறுஜன்மம். அதே ஃபேமிலியில மறுஜன்மம் முடிச்சு அதே ஃபேமிலியில வந்து பிறந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா போன ஜென்மத்துல வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனை யாரும் ஏமாற்றிக்கிறாங்க. அதனால இந்த ஜென்மத்துல வந்து கழிக்கிறது வந்து அதே ஃபேமிலி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மூலம்னாலே பகை கொஞ்சம் பகையாக தான் வந்து எல்லாத்துக்குமே ஏற்படுத்திக்குவாங்க இந்த மூலம் நட்சத்திரக்கார் வந்து. ஏன்னா இது வந்து நெருப்பு ராசியில தர்ம திரிகோணம் தர்ம திரிகோணம்னாலே இந்த அறநெறி ஆன்மீகம் இதில் எல்லாமே வந்து எங்களுக்கு நாட்டங்கள் வந்து காலபுருஷனுக்கு 9 வர்றதுனால தொலைதூர பயணங்கள் எல்லாம் வந்து அதிகமாக மூலம் நட்சத்திரக்கார். அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வந்து ஒரேடியாக ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும்.
அதே மாதிரி கோபம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கோபம் வந்துடும், திடீர்னு விரக்தி ஆகும். அதே மாதிரி வைராக்கியம், இதுனா இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு வைராக்கியமா வந்து. அதே மாதிரி கோபம் வந்து ஒரு மேல ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து பேசாமையே வந்து இந்த கோபம் வந்து ஒரே கண்ட்ரோலா வந்து இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடோட வந்து இருப்பாங்க. அதே மாதிரி வீரம், தைரியசாலி, வைராக்கியம், கோபம் வந்து அடிக்கடி வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கல்வெஞ்சுக்காரர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் ஆளுமை ஹலோ.